டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இந்த செக்ஷனில் எமது அப்ளிகேஷனில் பேசிக் நேவிகேஷன்ஸ் மற்றும் ரூட்டிங்கினை எவ்வாறு சரியாக செட்டப் செய்து கொள்வது என்று பார்க்கின்றோம். இதற்கு நாங்கள் பேக்கேஜ் ஒன்றை யூஸ் செய்கின்றோம். அது கோ ரவுட்டர் ஆகும். உங்களுக்கு கோ ரவுட்டர் பற்றி டீப்லி கதைக்கப்பட்ட செக்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். நாங்கள் யூனிட் 4 கீழ் கோ ரவுட்டர் பற்றி கதைத்தோம். உங்களுக்கு நாங்கள் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸுடன் கோ ரவுட்டர் பற்றி கதைத்து தனி செக்ஷன் ஒன்று இருக்கின்றது நினைவிருக்கும். அதில் உங்களுடன் நான் கோ ரவுட்டர் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றியும் கதைத்திருப்பேன். நிச்சயமாக அந்த விடயங்களை பாருங்கள். நான் உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு புஷ் செய்வது, கோ நேம்ட், புஷ் நேம்ட், இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ், இன்ஹெரிட்டட் ரூட்ஸ்களை எவ்வாறு வைத்திருப்பது, நெஸ்டட் ரூட்ஸ்களை எவ்வாறு தயாரிப்பது, ரீடிரெக்ட் ரூட்ஸ்களை எவ்வாறு தயாரிப்பது, எக்ஸ்ட்ராவாக query parameters, path parameters இது போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி அந்த செக்ஷனில் தெளிவுபடுத்தினேன். நாங்கள் இந்த விடயங்களை கோ ரவுட்டர் யூஸ் செய்து எவ்வாறு கதைப்பது என்று பார்த்தோம். நாங்கள் இப்பொழுது பேசிக்கலி எமது அப்ளிகேஷன் இருக்கும் கோ ரவுட்டரினை இம்ப்ளிமெண்ட் செய்து நேவிகேஷன்களை சரி செய்து பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்றினை செட்டப் செய்ய வேண்டும். நாங்கள் கோடிற்கு சென்று இதனை நாங்கள் எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் முன்னருள்ள பார்ட்ஸ்களில் எவ்வாறு நாங்கள் எமது ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டினை தயாரித்து எமது ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டினையும் நமது ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டினையும் லிங்க் செய்வது என்று பார்த்தோம். மற்றும் நான் உங்களுக்கு முன்னருள்ள செக்ஷனில் நாங்கள் எமது இந்த அப்ளிகேஷனினை தயாரித்து யூஸ் செய்யும் பேக்கேஜஸ் என்னவென்று கூறினேன். நாங்கள் இப்பொழுது எமது அப்ளிகேஷனில் எவ்வாறு நேவிகேஷன் அண்ட் ரூட்டிங்கினை தயாரிப்பது என்று பார்ப்போம். உங்களால் இந்த அப்ளிகேஷனின் முழுமையான இமேஜினை பார்க்க முடியும். அதாவது நான் உங்களுக்கு எமது அப்ளிகேஷனின் கம்ப்ளீட் யூஐயினை இமேஜ் ஒன்றாக கொடுத்திருப்பேன். உங்களால் அதனை பார்க்க முடியும். நாங்கள் இந்த செக்ஷனில் தயாரிக்கும் எமது 11வது அப்ளிகேஷனின் யூஐ விடயங்களை நான் இவ்வாறு ஸ்க்ரீன்ஷாட்ஸாக கொடுத்திருப்பேன். உங்களுக்கு இதனை பார்க்க முடியும். நீங்கள் எமது ரெபோசிட்டரிக்கு வந்தீர்கள் என்றால் ரெபோசிட்டரியில் அசெட்ஸ் என்ற ஃபோல்டருக்குள் app.png என்று இமேஜ் ஒன்று இருக்கின்றது. எனவே உங்களால் இந்த இமேஜினை இங்கிருந்து டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இது யூஐ ஆகும். உங்களால் இங்கிருந்து இந்த பட்டனால் ரா ஃபைலினை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். எமக்கு நாங்கள் யூஐயினை தயாரிக்கின்ற பொழுது இது நிச்சயமாக தேவைப்படும். அதனால் நீங்கள் அதனை நிச்சயமாக டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். நாம் இங்கே பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்றையே செட்டப் செய்து கொண்டு செல்கின்றோம் என்பதை பார்க்கலாம். நாங்கள் கோ ரவுட்டரினை யூஸ் செய்து நேவிகேஷன் செட்டப் செய்கின்றோம். கோ ரவுட்டரினை சரியாக இன்ஸ்டால் செய்து கொண்டீர்களா என்று நிச்சயமாக பாருங்கள். நான் இதோ இவ்வாறு கோ ரவுட்டரினை இப்பொழுது பேக்கேஜாக செட்டப் செய்கிறேன். நான் ஆரம்பத்தில் கோ ரவுட்டரினை செட்டப் செய்து கொள்கின்றேன். நான் கோ ரவுட்டரினை செட்டப் செய்து கொள்ள இங்கே லைபிற்குள் ரவுட்டர் என்று ஃபோல்டர் ஒன்றினை தயாரிக்கின்றேன். ரவுட்டர் என்று ஃபோல்டர் ஒன்றை தயாரித்து நாங்கள் ரவுட்டர் ஃபைலினை தயாரிப்போம். router.dot. நான் router.dotல் கிளாஸ் ஒன்றை எவ்வாறு தயாரிக்கின்றேன். நாங்கள் கிளாஸ் ரவுட்டர் கிளாஸினை இதில் தயாரிப்போம். இந்த ரவுட்டர் கிளாஸினால் எமது ரூட்டிங்ஸ் விடயங்கள் அனைத்தும் ஹேண்டில் செய்யப்படும். எமது ரவுட்டர் கிளாஸ் உங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ரவுட்டர் ஒன்றை எவ்வாறு டிஃபைன் செய்வது என்று தெரியும். நான் ஆரம்பத்தில் ரூட்ஸ்களை டிஃபைன் செய்கின்றேன். நான் ஆரம்பத்தில் ரவுட்டரினை தயாரிக்கின்றேன். இந்த கோ ரவுட்டர் பற்றி நாங்கள் தனி செக்ஷன்ஸ் எடுத்திருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக தெளிவாகவில்லை என்றால் நீங்கள் அதனை பார்க்க முடியும். நான் இவ்வாறு கோ ரவுட்டராக ரவுட்டர் ஒன்றினை தயாரிக்கின்றேன். கோ ரூட் இல்லை என்றால் கோ ரூட்டரை நான் இங்கே இதனை கிளியர் செய்கின்றேன். கோ ரவுட்டராக ரூட்ஸ் விடயங்களை அரே ஒன்றாக டிஃபைன் செய்யப்படுகின்றன. இந்த ரூட்ஸ் என்பது எமது அப்ளிகேஷனில் யூஸ் செய்யப்படும் ரூட்ஸ் ஆகும். நான் ஆரம்பத்தில் இந்த ரவுட்டரில் ரூட்ஸினை டிஃபைன் செய்வதற்கு முன்னர் இதில் நாங்கள் மேலும் டிஃபைன் செய்ய வேண்டிய விடயங்கள் சிறிதளவு இருக்கின்றன. நாங்கள் ஆரம்பத்தில் இங்கே இனிஷியல் லொக்கேஷனிற்கு செல்கின்றோம். அதாவது நாங்கள் கோ ரவுட்டருடன் இனிஷியலி லோடாக தேவையான லொக்கேஷனினை டிஃபைன் செய்ய முடியும். நான் இந்த விடயங்களை அதிகமாக எக்ஸ்பிளைன் செய்ய போவதில்லை. நான் உங்களுக்கு இந்த விடயங்களை நன்றாக தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அடுத்து எனக்கு எரர் ஒன்று வந்தால் நான் எவ்வாறு எரர் பேஜ் பில்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். எரர் பேஜ் பில்டர் நாங்கள் இதற்கு கண்டெக்ஸ்டினை அண்ட் ஸ்டேட்டினை பாஸ் செய்ய முடியும். நீங்கள் இங்கே நாம் நார்மலி சைல்டு ஒன்றை ரிட்டர்ன் செய்து கொள்வோம்.
நான் எரர் பேஜ் பில்டர் கண்டெக்ஸ்டினை அண்ட் ஸ்டேட்டினை எடுத்து ரிட்டர்ன் செய்கின்றேன். நாங்கள் இங்கே கன்ஸ்ட் மெட்டீரியல் பேஜ் ஒன்றை ரிட்டர்ன் செய்வோம். நான் இவ்வாறு மெட்டீரியல் பேஜ் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இங்கே சைல்டாக ஸ்கெஃபோல்ட் ஒன்றினை ரிட்டர்ன் செய்கின்றேன். இங்கே செமிகோலன் ஒன்று வர வேண்டும். நாங்கள் இங்கே ஸ்கெஃபோல்டின் பாடியாக சென்டர் விஜெட் ஒன்றினை கொடுப்போம். நான் சென்டர் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினை கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த பேஜ் அவைலபிள் இல்லை என்று கூறுவோம். திஸ் பேஜ் இஸ் நாட் அவைலபிள். இதோ எரர் ஒன்று வந்தால், அதாவது நாங்கள் இவ்வாறு செட்டப் செய்த ரூட்ஸ்களுக்கு இடையில் ஏதேனும் மிஸ்மேட்ச் ஏற்பட்டால் அல்லது இங்கே செட்டப் செய்யப்படாத ரூட்டிற்கு மேப்ஸினால் இவ்வாறு எரரினை காண்பிக்க வேண்டும். அதனால் நாங்கள் இதனை பேஜ் நாட் ஃபவுண்ட் போன்று 404 பேஜ் போன்று இங்கே கோ ரவுட்டரில் எரர் பேஜ் பில்டராக அதனை செட்டப் செய்கின்றோம். அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் ரூட்ஸ் எனது ஹோம் பேஜினை கோ ரூட்டாக செட்டப் செய்கின்றேன். உங்களால் பாத்தாக ரூட்டரின் பாத்தினை டிஃபைன் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக வேண்டும். நாங்கள் இங்கே பாத்திற்கு கொடுக்க வேண்டும். பாத்தினை போன்று நான் ஆரம்பத்தில் பாத்தினை கொடுக்கின்றேன். அடுத்து நான் நேமினை கொடுக்கின்றேன். உங்களால் நேமினை கொடுக்க முடியும். நான் இங்கே நேமினை ஹோம் என்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக பில்டரினை கொடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் இந்த ரூட்டிற்கு சென்ற பிறகு என்ன பில்டாக வேண்டும் என்று கூற வேண்டும். நான் இன்னும் ஹோம் பேஜினை தயாரிக்கவில்லை. அதனால் நான் இங்கே வந்து புதிதாக லைப்ரரிக்குள் பேஜஸ் என்று ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் பேஜஸ் ஃபோல்டருக்குள் ஹோம் பேஜினை எமது ஹோம் பேஜ் டாட் என்று கொடுப்போம். நாங்கள் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக எமது ஹோம் பேஜினை தயாரிப்போம். எமக்கு இப்பொழுது இதனை ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நேவிகேஷன்ஸ் எமது பாட்டம் நேவிகேஷன் பாரனை செட்டப் செய்ய தேவையாகும். அதனால் நான் இதனை ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாக தயாரிக்கின்றேன். ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாக ஹோம் பேஜினை தயாரிக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கே பிளேஸ் ஹோல்டரினை ரிட்டர்ன் செய்யவில்லை. நான் ஸ்கெஃபோல்ட் ஒன்றினை அல்ல, இங்கே நார்மல் ஸ்கெஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்திருக்கின்றேன். நான் ஒயிட் பிளாங்க் பேஜ் ஒன்றினை ரிட்டர்ன் செய்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் இங்கே இப்பொழுது விஜெட் ஒன்றினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இங்கே எனது ஹோம் பேஜினை ரிட்டர்ன் செய்கின்றேன். இதோ நாங்கள் ஹோம் பேஜின் ரூட்டினை செட்டப் செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இவ்வாறு செய்தால் மாத்திரம் போதாது. நாங்கள் கோ ரவுட்டரின் நேவிகேஷன்ஸ் செட்டப்புகளை செய்தோம் என்று மெயின் டாட் கூற வேண்டும். அதற்காக நீங்கள் மெட்டீரியல் ஆப்பில் சிறிய மாற்றம் செய்ய வேண்டும். மெட்டீரியல் ஆப் என்பதை நான் ரவுட்டர் மூலமாக இவ்வாறு எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். அப்போது இவ்வாறு ஹோம் என்ற ஃபீல்டு ஒன்று இருக்காது. சரி, அதனால் நான் இவ்வாறு ஹோம் என்ற ஃபீல்டை நீக்குகின்றேன். இப்போது நாம் ரவுட்டரை சேர்க்க வேண்டும். தேவையான விஷயங்களை இப்போது நீங்கள் சேர்க்கலாம். வேண்டுமென்றால் டீபக் ஷோ செக்ட் மோட் பேனரை நீக்கலாம். இந்த எல்லா விஷயங்களையும் இங்கே சேர்க்கலாம். சரி, நாம் ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இங்கே நம்முடைய அப்ளிகேஷனின் பெயரை ஸ்டடி பிளானர் என்று வைப்போம். ஸ்டடி பிளானர். அடுத்ததாக நாம் ஒரு தீமை சிறிது செட்டப் செய்வோம். நாம் தீம் டேட்டாவாக எனக்கு ஒரு டார்க் தீம் வேண்டும். முதலில் தீம் டேட்டாவாக நான் என் ஃபோன் ஃபேமிலிக்கு செட்டப் செய்வேன். நாம் கூகுள் ஃபோன்ஸ் பயன்படுத்த போகிறோம். கூகுள் ஃபோன்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்துள்ளோம். கூகுள் ஃபோன்ட்டில் கூகுள் ஃபோன்ஸ் பாப்பின்ஸ் தான் எனக்கு தேவை. கூகுள் ஃபோன்ட்டில் கூகுள் ஃபோன்ஸ் டாட் பாப்பின்ஸ் தான் எனக்கு தேவை. பாப்பின்ஸ் ஃபோன் டாட் ஃபோன்ட் ஃபேமிலி. சரி, இப்போது நான் பாப்பின்ஸ் ஃபோன்ட்டை செட்டப் செய்தோம். அடுத்ததாக நாம் டார்க் மோடுக்கு செல்ல வேண்டியதால் நான் இங்கே பிரைட்னஸை அமைக்கின்றேன். பிரைட்னஸ் டாட் டார்க் மூலமாக இதை எல்லாம் கொடுத்து சேவ் செய்யுங்கள். சேவ் செய்த பிறகு நீங்கள் எமுலேட்டரை பார்க்கலாம். இவ்வாறு எனக்கு ஒரு எரர் வந்துள்ளது. நாம் ரவுட்டர் கன்ஃபிக் சேர்க்காததால். இந்த விஷயங்களை சேர்த்து நாம் கன்ஃபிக்கை உருவாக்குவோம். கண்டிப்பாக நாம் இதை ரவுட்டர் மூலமாக எக்ஸ்டெண்ட் செய்தால் ரவுட்டர் கன்ஃபிக்கை சேர்க்க வேண்டும். இதன் மீது ஹோவர் செய்தால் நீங்கள் இதை பார்க்கலாம். இங்கே நாம் ரவுட்டர் கன்ஃபிகர் என்று இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும். ரவுட்டர் கன்ஃபிக் என்பதே நாம் இங்கே செட்டப் செய்தது நம்முடைய ரவுட்டர் கிளாஸில். அதாவது ரவுட்டர் கன்ஃபிகர் செய்யப்பட்டுள்ள இடத்தை இப்போது நாம் கொடுக்க வேண்டும். ரவுட்டர் கிளாஸ் நினைவில் இருக்கும். நாம் இங்கே ரவுட்டர் என்பதை டிஃபைன் செய்தோம். சரி, இதையெல்லாம் கொடுத்து சேவ் செய்து பார்த்தால் அப்ளிகேஷன் இவ்வாறு ஒரு எம்டி பிளாங்க் அப்ளிகேஷனாக ஓப்பன் ஆக வேண்டும். அதாவது இப்போது நாம் ரூட்டிங்கை சரியாக செட்டப் செய்துள்ளோம். நீங்கள் பார்க்கலாம், ஹோம் பேஜ் தான் இப்போது டிஃபால்ட் ரவுட்டராக வருகிறது. சரி, மீண்டும் சொல்கிறேன், நான் இங்கே ரூட்டிங் பற்றி விரிவாக பேசவில்லை. ஏனெனில் இதை தனியாக செக்ஷனில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் செய்துள்ளேன். இப்போது நாம் ரவுட்டரை செட்டப் செய்துள்ளோம். இப்போது ஹோம் பேஜ் தான் டிஃபால்ட் டிஸ்பிளே ஆகிறது. இதுதான் நமது ஹோம் பேஜ். இப்போது நீங்கள் பார்க்கும்போது ஹோம் பேஜ் எப்படி வருகிறது என்று நான் மீண்டும் விளக்கினால்,
நாம் ரவுட்டரை கன்ஃபிகர் செய்துள்ளோம். நினைவில் இருக்கும், ரவுட்டரில் டிஃபால்ட் இனிஷியல் லொக்கேஷன் என்ற ஃபீல்டை டிஃபைன் செய்தோம். இந்த இனிஷியல் லொக்கேஷன் தான் பாத் என்பது இந்த /path தான். இதுதான் நார்மல் டிஃபால்ட் பாத். இந்த டிஃபால்ட் பாத்தை தான் இனிஷியல் லொக்கேஷனாக வைத்துள்ளேன். இந்த இனிஷியல் லொக்கேஷனில் ரெண்டர் ஆக வேண்டியது இந்த பாத் தான். இந்த இனிஷியல் லொக்கேஷன் பாத் வந்ததும் என் ஹோம் பேஜ் ரெண்டர் ஆக வேண்டும் என்று நான் அங்கே கொடுத்துள்ளேன். இதுவே ரவுட்டர் கன்ஃபிக். இந்த கன்ஃபிக்கில் டிஃபால்ட் என்ன என்பதை பார்க்கலாம். அந்த டிஃபால்ட் தான் நமது டிஃபால்ட் பேஜாக ஆட் ஆகும். சரி, இந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், ஏனெனில் நாம் இதை முன்பே பார்த்துள்ளோம். இப்போது நாம் ஹோம் பேஜுக்கு வந்து பாட்டம் நேவிகேஷன் பாரை செட்டப் செய்ய வேண்டும். பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு பல பேக்கேஜஸ் உள்ளன, பர்சிஸ்டன்ட் பாட்டம் நேவிகேஷன் போன்றவை. ஆனால் நமக்கு ஒரு நார்மல் பாட்டம் நேவிகேஷன் பார் போதும். UI அதிகமாக டிசைன் செய்ய வேண்டியதில்லை. அதனால் முதலில் நான் பாட்டம் நேவிகேஷன் பாரை செட்டப் செய்கின்றேன். சரி, இமேஜ் பார்த்தால் பாட்டம் நேவிகேஷன் பாரில் 3 நேவிகேஷன் ஐட்டம்ஸ் உள்ளன: ஹோம் பேஜ், கோர்ஸ் பேஜ், அசைன்மெண்ட்ஸ் பேஜ். நீங்கள் விருப்பப்படி மாற்றலாம். ஆனால் ஹோம் பேஜ் வந்ததும் டிஃபால்ட்டாக மெயின் பேஜ் ரெண்டர் ஆகும். கோர்சஸ் டப் என்றால் கோர்சஸ் பேஜ் ரெண்டர் ஆக வேண்டும். அசைன்மெண்ட்ஸ் டப் என்றால் அசைன்மெண்ட்ஸ் பேஜ் ரெண்டர் ஆக வேண்டும். முதலில் இந்த 3 பேஜஸில் உருவாக்குவோம். பின்னர் நேவிகேஷனுக்கு செல்வோம். நான் பேஜஸ் டிரெக்டரியில் புதிய ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகின்றேன். அதை மெயின் ஸ்க்ரீன்ஸ் என்று பெயரிடுவோம். இந்த மெயின் ஸ்க்ரீனில் முதல் ஸ்க்ரீனை உருவாக்குகின்றேன். இது மெயின் பேஜ். ஹோம் பேஜில் நாம் மெயின் பேஜை தான் ரிட்டர்ன் செய்கின்றோம். அடுத்து கோர்சஸ் பேஜஸ் உருவாக்குகின்றோம். அடுத்து அசைன்மெண்ட்ஸ் பேஜ் உருவாக்குகிறோம். இவை கடினமான விஷயங்கள் இல்லை, நாம் இதை பலமுறை செய்துள்ளோம். இப்போது புதிய பேஜ் உருவாக்குவோம். கோர்சஸ் பேஜ் டாட். அடுத்து அசைன்மெண்ட்ஸ் பேஜ் டாட். இப்போது இதில் ஒரு ஸ்கேஃபோல்ட் சேர்ப்போம். அசைன்மெண்ட்ஸ் பேஜில் ஸ்டேட்லெஸ் விஜெட் சேர்த்து ஸ்கேஃபோல்ட் பயன்படுத்துவோம். ஸ்கேஃபோல்டில் பேக்ரவுண்ட் கலர் தேவையில்லை, பாடி மட்டும் போதும். பாடியில் ஒரு காலம் ரிட்டர்ன் செய்வோம். ஆப் பார் ஒன்றையும் சேர்ப்போம். ஆப் பாரில் டைட்டிலாக டெக்ஸ்ட் விஜெட் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் விஜெட்டில் அசைன்மெண்ட்ஸ் என்று கொடுப்போம். இதையே காப்பி செய்து கோர்சஸ் பேஜில் பேஸ்ட் செய்து கோர்சஸ் பேஜ் என்று ரீநேம் செய்கின்றோம். டெக்ஸ்டை கோர்சஸ் என்று மாற்றுகின்றோம். அடுத்ததாக மெயின் பேஜுக்கும் இதையே செய்கின்றோம். மெயின் பேஜ் என்று மாற்றுகிறோம். இவை நேவிகேஷன் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க தேவையானவை, இல்லையெனில் அந்த பேஜில் இருக்கின்றோம் என்று தெரியாது. அதனால் 3 ஆப் பார்ஸ் உருவாக்குவோம். அதாவது நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ். சரி, உங்களுக்கு தேவை என்றால் இங்கே இந்த ஐட்டம்ஸ் என்னென்ன என்று, அதாவது இந்த ஐட்டம்ஸ்களின் டைப்பையும் இங்கே டிஃபைன் செய்யலாம். நான் இப்போது இங்கே பாஸ் செய்ய வேண்டியது என்ன? பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் என்ற டைப்பில் இருப்பதைத்தான் நான் இங்கே பாஸ் செய்ய வேண்டும். அது கட்டாயம் தேவையில்லை. சரி, நான் இங்கே கன்ஸ்டன்ட் ஒன்றாக இதை வைத்துக்கொள்கிறேன். முதலில் நமக்கு தேவையானது உங்களுக்கு தெரியும், பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் ஒன்று தான் நமக்கு வேண்டும். ஐட்டம்ஸ் 3 தேவை. அதனால் நான் இப்படி ஐட்டம்ஸ் 3ஐயும் காப்பி எடுத்துக்கொள்கிறேன். இந்த அரேக்குள் இருப்பதால் இவைகளை கமாஸ் மூலம் பிரிக்க வேண்டும். இதில் கட்டாயமாக ரிக்வயர்டு ஃபீல்டு ஒன்று இருக்கிறது, அதுதான் ஐக்கன். நான் இங்கே முதலில் ஹோம் ஐக்கனை வைக்கின்றேன். அதே சமயம் ஐக்கனுடன் சேர்த்து லேபிளையும் கொடுக்கின்றேன். அது எனக்கு சுலபம். லேபிள் ஒன்றை நீங்கள் கொடுக்கலாம். இந்த லேபிள் என்பது ஸ்ட்ரிங் ஒன்று. இந்த நலபலாகவும் இருக்கலாம், நல்லாகவும் இருக்கலாம். ஸ்ட்ரிங் ஒன்றை தான் பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே லேபிளுக்கு ஹோம் என்று கொடுக்கின்றேன். சரி, இந்த பகுதியையும் அதே மாதிரி உருவாக்கி கொள்வோம். ஐக்கனுக்கு இங்கே ஸ்கூல் என்ற ஐக்கன் ஒன்று இருக்கிறது. கோர்சஸ்க்கு அதுதான் எனக்கு பொருத்தமாக தோன்றுகிறது. ஸ்கூல் என்ற ஐக்கன் நமக்கு நல்லது. அடுத்தது லேபிள், அதற்கு கோர்சஸ் என்று கொடுக்கலாம். அடுத்ததாக இங்கும் நான் ஒரு ஐக்கன் கொடுக்க வேண்டும். ஐக்கன்ஸ் டாட். நமக்கு தேவையானது அசைன்மெண்ட் ரவுண்டட் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே இருக்கும் இந்த ஐக்கன் தான் அதற்கு மிகவும் சூட்டபிள். உங்களுக்கு விருப்பமான ஐக்கனை இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நாம் முன்பு எப்படி ஐக்கன்ஸ் சேர்ப்பது என்று பேசினோம். கஸ்டம் ஐக்கன்ஸ் சேர்ப்பது பற்றியும் நான் உங்களிடம் பேசினேன். அந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது நம்முடைய நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் 3ம் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இதில் சில சிறிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு முன்பு நான் இங்கே மாற்றும்போது என்ன வருகிறது என்று புரியவில்லை. முதலில் இதற்கான லாஜிக்கை செட்டப் பண்ணிக்கொள்வோமா? சரி, முதலில் இதற்கான லாஜிக்கை செட்டப் செய்து கொள்வோம். இப்போது இந்த பேஜஸுக்கு தேவையான மாதிரி ரெண்டர் ஆகும்படி இந்த பேஜஸ் 3ஐயும் நேவிகேஷன் பாருடன் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம். அதை நான் இங்கே மேலே வந்து டிஃபைன் செய்து கொள்கிறேன். சரி, முதலில் இன்டிஜர் ஒன்று உருவாக்கி கொள்கிறேன். செலக்டட் இண்டெக்ஸ் என்று. நான் செலக்ட் செய்த இண்டெக்ஸ் என்ன என்பதை ட்ராக் செய்து கொள்ள வேண்டும். நான் இதை இனிஷியலி 0விற்கு அசைன் செய்து கொள்கிறேன். அடுத்ததாக நான் பேஜஸை டிஃபைன் செய்து கொள்கிறேன். அதை நான் ஸ்டாட்டிக்காக டிஃபைன் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், பேஜஸ்
எப்படி பெற வேண்டும்? லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் மாதிரி தான் டிஃபைன் செய்ய வேண்டும். நாம் பேஜஸ் என்று கொடுக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இங்கே பேஜஸ் என்று கொடுக்கின்றேன். இப்போது நமக்கு பேஜஸ் 3 தேவை. நவிகேஷன் ஐட்டம்ஸ் 3க்கும் தொடர்பான ரெண்டராக வேண்டிய பேஜஸ் 3ஐயும் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு நம்முடைய மெயின் பேஜ், கோர்சஸ் பேஜ் மற்றும் அசைன்மெண்ட்ஸ் பேஜை சேர்க்கலாம். இப்படி நாம் அசைன்மெண்ட்ஸ் பேஜ் ஒன்றையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி நாம் பேஜஸ் 3ஐயும் டிஃபைன் செய்திருக்கின்றோம். மேலும் இப்போது இங்கே மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். இந்த பேஜஸை டேப் செய்த பிறகு இந்த செலக்டட் இண்டெக்ஸ் அப்டேட் ஆகும் மெத்தட் தான் அது. அதையும் டிஃபைன் செய்து கொள்வோம். இந்த விஷயங்களை நான் முன்பே பேசித்தான் இருக்கின்றேன். அதனால் தான் இங்கே பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்று நான் உங்களுக்கு தரவில்லை. நாம் ஆன் டாப் என்று ஏதாவது ஆன் டாப் ஐட்டம் என்று கொடுக்கலாம். கட்டாயமாக இன்டிஜர் ஒன்றை எடுக்க வேண்டும். அதாவது டேப் செய்த இண்டெக்ஸை நான் பெற வேண்டும். டேப் செய்த இண்டெக்ஸை நான் இப்படி எடுக்கின்றேன். அடுத்ததாக நான் ஸ்டேட் செய்ய வேண்டும். அதனால் தான் இதை நான் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக எடுத்தேன். டேப் செய்த இண்டெக்ஸை நான் செலக்டட் இண்டெக்ஸுக்கு அசைன் செய்ய வேண்டும். சரி, இதுதான் நான் இங்கே மெத்தடாக செய்ய வேண்டியது. அடுத்ததாக இங்கே பாட்டம் நேவிகேஷன் பாரில் மெத்தட் ஒன்று இருக்கிறது. அதை நான் மேலே டிஃபைன் செய்து கொள்கிறேன். ஆன் டாப் என்று ஆன் டாப் கால் ஆகும்போது நான் இங்கே ஆன் டாப் ஐட்டம் கால் ஆக வேண்டும். அடுத்ததாக இங்கே கரண்ட் இண்டெக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது தற்போது செலக்ட் ஆகி ரெண்டராக வேண்டியது எது என்பதை குறிக்கும். அதற்காகத்தான் நான் இங்கே செலக்டட் இண்டெக்ஸை டிஃபைன் செய்தேன். இப்போது உங்களுக்கு இந்த பேஜஸ் இடையே மாறி செல்ல முடியும். இங்கே எதுவும் தெரியவில்லை, ஏனெனில் நாம் இன்னும் பாடியை அப்டேட் செய்யவில்லை. உங்களுக்கு நேவிகேஷன் பார் மட்டும் இருப்பது தெரிகிறது. நம்முடைய ஸ்கேஃபோல்டின் பாடியில் ரெண்டராக வேண்டியது என்ன என்பதை நாம் இன்னும் சேர்க்கவில்லை. அதனால் இப்போது பாடி என்ற ப்ராப்பர்ட்டியை அப்டேட் செய்து கொள்ளலாம். பாடியில் நான் இப்படி செய்யலாம். இங்கே சென்டர் விஜெட் ஒன்றுக்குள் என்னுடைய பாடி ஐட்டம்ஸை சேர்க்கிறேன். சைல்டாக நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நாம் பேஜஸ் என்று ஒரு அரே டிஃபைன் செய்தோம். இந்த அரேயில் இருக்கும் எலிமெண்ட் அட் செலக்டட் இண்டெக்ஸ் என்பதுதான் எனக்கு தேவையானது. இப்போது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தால் தெரியும். நம்முடைய மெயின் பேஜ் செலக்ட் செய்தவுடன் மெயின் பேஜ் வந்திருக்கும். இப்படியே கோர்சஸ் செலக்ட் செய்தால் கோர்சஸ், அசைன்மெண்ட் செலக்ட் செய்தால் அசைன்மெண்ட்ஸ் என்று இப்போது நேவிகேட் செய்ய முடியும். சரி, அப்படியானால் பாட்டம் நேவிகேஷன் பாரை நாம் சரியாக செட்டப் செய்திருக்கின்றோம். இப்போது நம்முடைய கலர்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரில் செலக்ட் ஆன பிறகு ஒரு தனி கலர், டீசெலக்ட் ஆனால் வேறு ஒரு கலர் என்று நாம் டிஃபைன் செய்திருக்கின்றோம். அந்த விஷயங்களையும் இப்போது உருவாக்கி கொள்வோம். நாங்கள் கலர்ஸ்களை தனியாக கன்ஸ்டன்ட்ஸ் ஃபோல்டருக்குள் கொடுத்தால் எமக்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனால் நான் கன்ஸ்டன்ட்ஸ் என்று ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் கன்ஸ்டன்ட்ஸ் என்ற ஃபோல்டருக்குள் colors.dot என்று ஃபைல் ஒன்றினை தயாரிக்கின்றேன். எனக்கு இப்பொழுது colors.dotஇல் எனது கலர்ஸ்களை டிஃபைன் செய்ய முடியும். உங்களுக்கு இங்கே டிஃபைன் செய்யும் கலர்ஸ்களை எமது GitHub ரெப்போசிட்டரியிற்கு சென்றும் பார்க்க முடியும். இதில் மிகவும் ஸ்பெஷல் விடயம் இல்லை. அதனால் நான் இங்கே எனது கலர்ஸ்களை இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் கன்ஸ்டன்ட்ஸ் ஃபோல்டருக்கு வந்து இதோ இந்த விடயங்களை பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இங்கே க்ரீன் கலர் இருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுது இந்த பிரைமரி கலராக இந்த க்ரீன் கலரினை கொடுத்து இருக்கின்றேன். மற்றும் நான் இங்கே லைட் க்ரீன் மற்றும் டார்க் க்ரீன் என்று 2 க்ரீன் ஷேட்ஸினை டிஃபைன் செய்து இருக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு இந்த கலருடன் செல்லும் தீம் எனது அப்ளிகேஷனில் முழுவதுமாக இருக்கின்றது தெரியும். நான் கலர் விடயங்களை டிஃபைன் செய்தேன். நான் இப்பொழுது மீண்டும் எனது ஹோம் பேஜிற்கு வருகின்றேன். அவ்வாறு ஹோம் பேஜிற்கு வந்து எனக்கு இங்கே மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு நான் இங்கே காண்பித்தால் எனது அந்த செலக்டட் இண்டெக்ஸ்களை செலக்ட் செய்தாலும் இந்த கலர்ஸ் அனைத்தும் மாறவில்லை என்று தெரியும். நாங்கள் அந்த விடயங்களை சரி செய்வோம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரின் அரேயில் இருந்து வெளியே வாருங்கள். இங்கே செலக்டட் ஐட்டம் கலர் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் இதற்கு எமது பிரைமரி கலரினை கொடுப்போம். இங்கே கலர்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ் ஃபோல்டரில் இருந்து இம்போர்ட் ஆகும் பிரைமரி கலரினை கொடுங்கள். உங்களால் இதனை கொடுத்து சேவ் செய்த பிறகு பார்க்க முடியும். இப்பொழுது செலக்ட் செய்த பிறகு செலக்டட் கலர் மாறுகின்றது. மற்றும் இங்கே அன்செலக்டட் ஐட்டம் கலர் என்று மேலும் ஒன்று இருக்கின்றது. அதாவது செலக்ட் ஆனால் தனியாக மற்றும் செலக்ட் ஆகாத மற்ற ஐட்டம்ஸ் ஐக்கன்ஸ் விடயங்கள் இருக்கின்றது அல்லவா? என்னால் அவற்றின் கலர்ஸினையும் தனியாக செட்டப் செய்ய முடியும். நான் இதற்கு கிரே கலர் போன்ற கலர் ஒன்றினை கொடுக்கின்றேன். என்னால் இப்பொழுது இங்கே இந்த செலக்ட் ஆகியிருக்கும் டைட்டில்
அல்லது இதோ இந்த லேபிளின் ஸ்டைலினையும் மாற்ற முடியும். உங்களால் அதற்கான செலக்டட் லேபிள் ஸ்டைல் என்ற விடயத்தை மாற்ற முடியும். நீங்கள் இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றையே கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் ஒன்றாக ஸ்ட்ரிங் ஒன்றையே பாஸ் செய்திருக்கின்றோம் என்பது தெரியும். எம்மால் இங்கே இந்த ஸ்டைலினை கொடுக்க முடியும். உதாரணமாக செலக்ட் ஆகியிருந்தால் எனக்கு ஃபாண்ட் வெயிட் போல்டாக வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே நான் ஃபாண்ட் வெயிட் எனக்கு ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். அடுத்ததாக உங்களால் ஃபாண்ட் சைஸினையும் அவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும். நான் ஃபாண்ட் சைஸினை போன்று கொடுப்பேன். உங்களால் இதோ இதனை கன்ஸ்ட் ஒன்றாக கொடுக்க முடியும். அடுத்ததாக உங்களால் செலக்ட் ஆகி இருக்கும் விடயங்களை போன்று அன்செலக்டட் லேபிள் ஸ்டைல் விடயங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். நான் இப்பொழுது இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் ஃபாண்ட் சைஸினை பி டெக்ஸ்ட் ஸ்டைலாக கொடுப்போம். நான் அன்செலக்டட் என்றால் ஃபாண்ட் சைஸினை குறைப்பேன். அடுத்ததாக உங்களால் இங்கே வந்து இதன் எலிவேஷனினை சரி செய்து கொள்ள முடியும். நான் எலிவேஷனாக கொடுப்பேன். அந்த விடயங்களை கொடுத்து சேவ் செய்து பாருங்கள். உங்களால் இப்பொழுது இங்கே செலக்ட் செய்கின்ற பொழுது அன்செலக்ட் செய்கின்ற பொழுது இந்த சைஸ் மாறுகின்றதை பார்க்க முடியும். மற்றும் இதில் போல்ட் அப்ளை ஆகின்றது. மற்றும் உங்களுக்கு மற்றொரு ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. இதன் பேக்ரவுண்ட் கலரினை மாற்றிக்கொள்ள முடியும். நான் கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பெரண்ட் போன்று கொடுத்து காண்பிக்கின்றேன். நாங்கள் கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பெரண்டாக கொடுத்து சேவ் செய்வோம். உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டாக கொடுத்த பெரிய வித்தியாசம் தெரியாது. பட் அந்த பேக்ரவுண்ட் கலர் ஒன்று எமக்கு பின்னால் அட் ஆனால் அது தெரியும். நாங்கள் இங்கே டார்க் தீமிற்கு செல்வதால் இந்த விடயங்கள் அதிகமாக எமக்கு தெரியாது. ஆகவே எமக்கு இப்பொழுது நேவிகேஷன்ஸ் விடயங்களும் பேசிக்கலி ஒர்க் ஆகின்றது அல்லவா? அதாவது எமக்கு இப்பொழுது ஹோமில் இருந்து ஹோமிற்கு சென்ற பிறகு மெயின் பேஜ் கோர்சஸ் என்ற டப்பிற்கு சென்ற பிறகு கோர்சஸ் பேஜ், அதிலிருந்து அசைன்மெண்ட்ஸ் என்பதற்கு சென்ற பிறகு அசைன்மெண்ட்ஸ் விடயங்களை இப்போது அழகாக காண்பிக்கின்றது. நாங்கள் இதோ இப்பொழுது நேவிகேஷன்ஸ் விடயங்களை சரியாக செட்டப் செய்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த செக்ஷனில் எமது நேவிகேஷனினை எவ்வாறு செட்டப் செய்வது என்பதில் பேசிக் ஃபோக்கஸ் செய்தோம். உங்களால் நாங்கள் இங்கே கதைத்த கோடினை மீண்டும் எமது GitHub ரெபோசிட்டரியில் இருந்து ஆக்சஸ் செய்து கொள்ள முடியும். நாங்கள் அடுத்த பாட்டில் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் நேவிகேஷன் அனைத்தனையும் செட்டப் செய்து கொண்டு இருக்கின்றோம். என்னால் இப்பொழுது புதிய கோர்ஸினை நான் என்ரோல் ஆகி இருக்கும் கோர்ஸ் ஒன்றின் விவரங்களை நான் எனது அப்ளிகேஷனின் டேட்டா பேஸில் செட் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஃபயர்ஸ்டோர் என்பதையே டேட்டா பேஸாக யூஸ் செய்கின்றோம். ஆகவே நாங்கள் எமது அடுத்த பாட்டில் இதனை எவ்வாறு சரியாக செய்து கொள்வது என்று பார்ப்போம்.